கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க உள்ளதால் பள்ளி வாகனங்கள் பாதுகாப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலக மைதானத்தில் தனியார் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது. இதில் வருவாய் கோட்டாட்சியர், தாராபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர், திருப்பூர் மாவட்ட பள்ளிக் கல்வி அதிகாரி உள்ளிட்டோர் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டனர். மொத்தம் 138 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது. அப்போது வாகனங்களில் பிரேக் சரியாக உள்ளதா, கதவுகள் சரியாக இயங்குகிறதா, முதலுதவி பெட்டி உள்ளதா, அவசர கால கதவுகள் முறையாக செயல்பாட்டில் உள்ளதா என ஆய்வு செய்தனர். மேலும் வாகன ஓட்டுநர்களின் ஓட்டுநர் உரிமம் மற்றும் உடல் தகுதி திறனும் ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் அவசர கால மீட்பு பணி குறித்து ஓட்டுநர்களுக்கு தீயணைப்புத் துறையினர் பயிற்சி அளித்தனர். ஸ்ரீ பிளேக் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஒயிலாட்டம் மற்றும் வள்ளிக்கும்மி அரங்கேற்ற விழா நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் வஞ்சிப்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பிளேக் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கோவை புகழ் ஸ்ரீ அம்மன் கலைக்குழுவின் 55வது ஒயிலாட்டம் மற்றும் வள்ளிக்கும்மி ஆட்டம் அரங்கேற்ற விழா நடைபெற்றது. கோவில் அருகே உள்ள வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு 50க்கும் மேற்பட்டோருக்கு ஸ்ரீ அம்மன் கலைக்குழுவின் ஆசிரியரால் வள்ளி கும்மியாட்டத்திற்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கும்மியாட்டம் பயிற்சி பெற்ற குழந்தைகள், பெண்கள், ஆசிரியர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கிராமிய பாடல்களுக்கு ஏற்றவாறு ஒயிலாட்டம் மற்றும் வள்ளி கும்மியாட்டம் ஆடினார்கள். இக்கலை நிகழ்ச்சியை திரளான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். தற்போது பெய்து வரும் மழை காரணமாக திருப்பரப்பருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக மாலை வேளைகளில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதனால் திருப்பரப்பருவியில் கொட்டும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது. கோடை விடுமுறை என்பதால் குமரியில் குவியும் சுற்றுலா பயணிகள் அருவியில் கொட்டும் தண்ணீரில் உற்சாகமாக குளித்து வருகின்றனர். மேலும் தமிழகம் மட்டுமல்லாது கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழா இன்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. சுப்பிரமணிய சுவாமி மற்றும் தெய்வானை வசந்த மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். மேலும் வசந்த மண்டபத்தில் சுப்பிரமணிய சுவாமி, தெய்வானை அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவ சேவை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை பகுதியில் காலை முதலே பரவலாக பெய்து வரும் கோடை மழையால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 1 மாதமாகவே வெயில் கடுமையாக வாட்டி வதைத்தது. இந்நிலையில் கடந்த 4 நாட்களாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. காலை 10 மணியளவில் சுமார் 15 நிமிடங்கள் பரவலாக நல்ல மழை பெய்தது. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சியடைந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு